ஒண்ணா போவோம் நம்ம எங்க போறோம் டன் 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 கடல்ல வளையலக்க வணக்கம் முத்துநகர் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தங்கக்கடல்ல இன்னைக்கு 4வது நாள் நம்மளுக்கு நிறையவே மீன்கள் கிடைச்சிச்சு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. இப்போ நம்ம வலை இலக்கி வலை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வலை ஒரு சில இடங்களில் கிளியும், அதை எடுத்து தனியாக ஓரமாக வச்சுட்டு மீன்கள் ஐஸில் அடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வலையை தைப்போம். இந்த வலையை பொறுத்தவரை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல்கண்டு தான் மெயின். இந்த நூல்கண்டை வச்சு நம்ம வலையை சரி பண்ணிடலாம். மற்ற வலையில் பார்த்தீங்கன்னா மண்டல் வலை கனவா வலைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு நம்ம மாற்றிடணும். இதுக்கு அப்படி இல்லை, நம்மளுக்கு ஒரு நூல்கண்டை வச்சு தச்சிட்டாலே போதும். கண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு பக்கத்தில் தொழில் பார்த்துட்டு போட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பால் போடுற காலி ஆயிடுச்சு. அதை தான் நம்மள்ட்ட வாங்குறாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள போட்டில் வைரஸில் பேசுவோம். அவங்கள்ட்ட இருந்தால் வாங்கிக்கோங்கம்பாங்க. நம்ம போய் வாங்கிக்கிறோம். இந்த மாதிரி தான் கடல் மேலே ஹெல்ப் பண்ணுவோம். சில நேரத்தில் டீ செல்லு, சில நேரங்களில் ஐஸு, எதுனாலும் நம்ம வாங்கிக்கிடுவோம். கரைக்கு போய் நம்ம டீ செல்லுக்குள்ள காசை கொடுத்துருவோம். மதிய சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, மீன் பொரியல். புளியம்பட்டிக்கு மாலை போட்டுருக்கவங்களுக்கு தனியாக சாப்பாடு. எங்க போயிட்ட தினேசனே வலை இலக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வலை இலக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இன்னைக்கு 3 கட் ஆஃப் வலை தான் இழக்கிறோம். 3 கட் ஆஃப் வலையிலேயே நல்ல மீன்கள் நல்ல நிறையவே கிடைச்சிருச்சு. இப்போ 2வது கட்டா வலையை இலக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வைரஸ்ல பக்கத்து போட்டு கூட பேசிட்டு இருக்காங்க மண்டாடி அண்ணன். அடியார் காதல அடியார் நினைக்க போங்க.
சாலமன் மயிலபடி தான் போச்சு சாலமனு. தலையை திருப்பிட்டு இருக்கிறதுனா ரெண்டாவது கட்ட வலை இலைக்கு முடிக்க போறோம். மூணு கட்டா வலையுமே நம்ம தொடர்ச்சியாக தான் வந்து இலக்கி இருக்கிறோம். இப்போ மூணாவது கட்டா வலை இழக்க போகிறோம். வலை இலக்கி முடிச்சாச்சு. நம்ம விடிய காலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி போல வலையை வாங்க ஆரம்பிப்போம். சாயங்காலம் வலை இலக்கி முடிச்சாச்சு. நைட் சாப்பாடுக்கு ரெடிமேட் சப்பாத்தி ஆகிட்டு வந்து உருளைக்கிழங்கு குருமா வச்சு சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் நாங்கள் திருப்பி வலையை பிடிக்கும் போது உங்களுக்கு மீட் பண்ணுறோம். காணமளிக்கல அன்னைக்கே சட்டியை போட்டு தான் வருது இருக்குது. ஆஹா, என்ன மனம் என்ன மனம். கரை இருந்தாங்க சாப்பாடுலாம் கிடைக்குமா? அவ்வளோதான் திம்பேன், அதுக்கு மேலே திங்க முடியாது. இப்போ 3 தானே திம்ப முன்னாடி. மூணானா 3 தான். சப்பாத்தி சாப்பிட்றீங்களா? ஆஹா சூப்பர் மச்சான். சப்பாத்தி வாங்கிட்டு வருவா. ₹100 தானே அந்த கோட்டு. அது இது பேப்பர் மாதிரி அங்கே அந்த பேப்பர் கோட்டு கிடையாது. இப்போ வச்சிருக்கோமே மஞ்சள் கலர் போட்டுருந்தாங்க அந்த மாதிரி. ஓனர் வாங்கி கொடுக்குறாங்க. எல்லாம் ஓனரும் வாங்கி கொடுக்குறது தானே. கையில் உருட்டுறா ஓட்டு வர ₹500 கையில் வந்துடும். தான் போடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தூங்க போகிறோம். புகை விட்டு இந்த மாதிரி செய்ய முடியாது.
இப்போ நம்ம வலையை போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ டீ குடிச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே. இப்போ 3வது கட்டா வலையை வாங்கிட்டு இருக்கிறோம். 2 கட்டா வலை வாங்கியாச்சு. வாங்கி ஐஸும் வச்சுட்டோம். ஆனால் எவ்வளோ மீன்கள் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 3வது கட்டா வலை வாங்கிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு நிறையவே வந்து இன்னைக்கு வந்து மீன்கள் கிடச்சிச்சு. நல்ல சைஸான கேர மீன். எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 13 கிலோகிட்ட வந்து இருக்கும். நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம் இதுதான், மீன்கள் ஏன் வந்து செத்தே வருதுன்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம வலை இழக்கிற நேரத்தை பாருங்கள், வலை வாங்கின நேரத்தை பாருங்கள். வலையில் கண்ணியில் மாட்டி மீன் வந்து நல்லா வந்து சுற்றிடும். மீன்களால் நீந்த முடியாது. இதனால தான் வந்து மீன்கள் வந்து இறக்குது. மீன்களை பாருங்க, அடுத்தடுத்து மீன்களை தான் வருது. வலை கண்ணில் எப்படி மாட்டிருக்குன்னு பாருங்க. தட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்க. வலையை வாங்கும்போது கவனமாக இருக்கணும். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக தான் வந்து மீன்கள் பட்டிருக்கும், கண்ணியில் தட்டி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் வலை வாங்கும்போதே பார்த்துட்டே இருக்கணும்.
இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து மீன்கள் 2 கட் ஆஃப் வலையிலும் நிறையவே வந்துச்சு. இன்னும் வலை இருக்கு. இப்போ என்ன மீன் வந்திருக்குன்னு பாருங்க, செம்பாலை மீன் வந்திருக்கு. இந்த மீன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். குழம்புக்குனாலும் சரி பொரிக்கினாலும் சரி ரெண்டுக்குமே செமையாக இருக்கும். ஒரு மீன் தட்டி போயிட்டு இதுதான் நாங்கள் செம்பாலை மீனுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இடங்களையுமே வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேரில் கூப்பிடுவாங்க. நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து செம்பாலை மீன் சொல்லுவோம். மீன் கொஞ்ச நேரம் கடலை தட்டி விழுந்திருக்கும், ஆனால் பிடிச்சிட்டாங்க. இப்போ செம்பாலை மீன் வந்திருக்கு. உயிரோட தான் கிடைக்கலாம்.
மூணாவது கட் ஆஃப் வலையில் எவ்வளோ மீன்கள் வந்திருக்குன்னு பாருங்கள். வலை வாங்கி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மீன்களை வந்து ஐஸில் வைக்க போகிறோம். அது போக வங்கட மீனுமே வந்திருக்கு. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போவோம். நம்ம எங்க போறோம்? டன் டன் டன். கடல்ல வளையலக்க. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போவோம். நம்ம எங்க போறோம்? வளையலுக்கு போறோம். இப்போ வலையில் வந்து மீன்கள் நம்ம இப்போ வந்து ஐஸில் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது கட் ஆஃப் வலையில் எவ்வளோ மீன்கள் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மீன்கள் தான் நம்ம வந்து ரெண்டாவது கட் ஆஃபில் பிடிச்ச மீன்கள். இதே மாதிரி வந்து நம்ம முதல் கட் ஆஃப்லேயே வந்து மீன்கள் வந்துச்சு. அதெல்லாம் ஐஸில் வச்சாச்சு. இதையும் நம்ம ஐஸில் வச்சுட்டோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல சவரன் சீலா ஒன்று கிடச்சிருக்கு. பெரிய சைஸ் சவரன் சீலா. அது போக ஒரு வஞ்சிர மீன் ஒன்று வந்துச்சு. எடுத்து குடிக்காதாமா பிரசன இது மாதிரி பழையில வைங்க பிரசன நீ வை இப்படி ஒரு ஆள் பிடி அவன அங்க விடு நீ இங்கிட்டு வா என் பக்கம் வா அவன அங்கிட்டு விடு இந்தா கேரட்டு ஏய் இங்க பாரு மேல எத்த மூஞ்சல அடியும் பார்த்து நில்லு கேர இழுத்து போடி கேர நவுட்டு என்ன இப்போ நம்ம மீன்களை ஐஸில் வைக்க போகிறோம். ஒரு ரேக்கு ஃபுல்லாகவே நம்ம ஃபுல்லாகிடுச்சு. இப்போ அடுத்த ரேக்கில் தான் நம்ம வந்து வைக்கிறோம். கீழே பாட்டம் ஐஸ் நல்லா ஹெவியாக போடணும். அதேமாதிரி டாப் ஐஸும் நல்லா ஹெவியாக போடணும். மாட்டிக்கிட்டேன் வாட்டம்மா சின்ன வைக்கலையா சின்னது போட்டு அஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு நாள் எடுக்கலாம். பூங்கோடாமே அவ்வளோ வாங்கி எடுத்து போட்டு கட்டி வாங்கி போடு ரொம்ப கட்டியா கொஞ்சம் நார்மல் இருக்காது மூன்று நீங்க வாங்குங்க
இங்கே வாங்கினா அங்கே எப்படி தனியாக வச்சு கொடுத்துருக்கோம். விடுங்க 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 விடுங்க. அண்ணா இந்த சின்ன சைஸ்ல இருக்கு சைஸ். இருங்க 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 அஞ்சப்பூ இல்ல அஞ்சப்பூ நோட்டுதா. இந்த அஞ்சப்பூ நோட்டு. விட்டாலே நீ கையில் வைக்கிற கேட்டானா எடுத்து கொடு. அண்ணா ஆ அவ்வளோ அவ்வளோ பெருசு விடுங்க விடுங்க. அந்த பக்கம் விட்டா இதே 36 36 அது சேர்த்து அதுல 17 எடுக்கணும் இல்ல அதையும் சேர்த்து 36. ரெண்டாவது மொத்தம் ஊமகட்டா 36 அது 11 அது என்ன ஐசா அள்ளி விடு. நீ ஐஸை போட்டு மேலே வாங்கி அடிச்சு அது ஐஸை போட்டு உண்டாங்க. ஏய் நீ இறக்காத இவங்க இறக்கி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. Está. ஆனா மாமா நீ படிங்க. நாளை நம்ம பழக காடி வச்சிருக்கோம் ஒரு சைடு. ஓ நாளை இது அடுத்த பழக 5 6 பி ஆ 6 யார் வேண்டாம். அப்ப ஏடா வாங்கி போடு. இது வளைஞ்சு போயிரு. இருக்கு நாங்க ஏதாவது பழக நாங்க தேர்தான் பார்க்க